ஒரு சின்ன பூங்கா பக்கத்தில் ஒரு பெரிய பனை மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு கிளி வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த பூங்காவிற்கு சில சிறுவர்கள் அடிக்கடி விளையாட வருவார்கள். அவர்கள் வரும்போது கொண்டு வரக்கூடிய தின்பண்டங்களை கிளிக்கு கொடுப்பார்கள். கிளியும் அதை உண்டு வாழ்ந்து வந்தது. அப்படி ஒரு நாள் அந்த கிளி உணவு தேடிக்கொண்டு வரும்போது அங்கு 2 சிறுவர்கள் மற்ற சிறுவர்களுடன் விளையாடாமல் ஸ்மார்ட் போனில் வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தது. பின் சிறுவர்கள் போகும்போது ஸ்மார்ட் போனை பூங்காவில் விட்டுவிட்டனர். அதை கிளி பார்த்து பத்திரமாக தன்னுடைய பொந்தில் கொண்டு போய் வைத்தது. நாளை சிறுவர்கள் வரும்போது கொடுக்கலாம் என்று நினைத்தது. அப்போது அந்த ஸ்மார்ட் போனில் கிளியின் இறகுகள் பட்டு வீடியோ ஓட ஆரம்பித்தது. அதில் பறவைகள் டான்ஸ் ஆடும் வீடியோ ஓடியது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கிளி தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் சூடான ஸ்மார்ட் போன் குளிருக்கு இதமாக இருந்தது. கிளி அந்த வீடியோக்களை பார்த்து மெய்மறந்தது. அதனால் கிளி உணவு தேட வெளியில் செல்லாமல் பொந்திலேயே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடித்தது. 2-3 நாட்கள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து கொண்டே இருந்தது கிளி. அப்போது அந்த ஸ்மார்ட் போனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிவிட்டது. அப்போதுதான் கிளிக்கு புரிந்தது, 2-3 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல், உணவு தேடாமல், உணவு சேமிக்காமல் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று. கிளிக்கு ரொம்ப பசித்தது. கிளி உணவு தேட கிளம்பியது. ஆனால் தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாமல் கிடந்ததால் கிளிக்கு பறக்க கூட சக்தி இல்லாமல் போயிற்று. அப்போதுதான் கிளிக்கு புரிந்தது, ஸ்மார்ட் போனை ஒழுங்கான ஒழுக்கத்துடன் பயன்படுத்த வேண்டும். தன்னைப் போல நேரம் காலம் இன்றி பயன்படுத்தினால் துன்பம்தான் வரும் என்று. அடுத்த நாள் சிறுவனிடம் போனையை ஒப்படைத்தது. அடுத்த நாள் முதல் அந்த பார்க்கு வருகிற குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை பார்த்தால் உடனே போய் அதனை தட்டிவிட ஆரம்பித்தது கிளி. அதன் காரணமாக அங்க வரும் குழந்தைகள் பார்க்குக்கு வந்ததும் ரீல்ஸ் பார்க்காமல் ஓடி ஆடி விளையாடி தங்களுடைய உடம்பை மட்டுமல்லாமல் மனதையும் நல்லபடி பார்த்து கொண்டார்கள்.